இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு காத்திருந்தவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்திருந்தாங்கன்னா பல பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம். நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஒத்துக்கிடாது. இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில பேருக்கு இப்போ மெனோபாஸ் ப்ராப்ளம், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு எல்லாமே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தியாகக்கூடிய நேரம். தை பிறந்தால் வழி பிறக்கும் நாங்கள் பாருங்க. அப்படி சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல வழி பிறக்கும், காசு பணம் பெருகும், குடும்பத்துடைய பொருளாதார கஷ்டமெல்லாம் அப்படியே விலகும். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்காரு. அது என்ன விஷயம்? அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது, பிறரை நிந்தனை பண்ணி பேசக்கூடாது. நாங்க எப்பவுமே பேசுறது இல்லையேங்க அப்படின்னு பேச மாட்டீங்க, ஆனா பேசுற ஒரு வார்த்தை கூட பிறர் மனதை புண்படுத்தி விடக்கூடாது. நாக்குல சனி, அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தா அந்த கோபம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், ஆனா அந்த கோபத்தினால உண்டான சுவடு இருக்கு பாருங்க, அது பல காலம் நீடிக்கும், அப்படி வாழ்க்கையில கெடுக்கும். அதனால்தான் அமைதியா இருந்துங்கிறோம். இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டு பேசாதீங்க. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போறாரு, பொக்கிஷம் போன்ற செல்வம் வரும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,